வணக்கம். வணக்கம். ஒரு கலெக்டர் அவர் வந்து மக்களை போய் சந்திக்கிறதோ இல்லை மனுக்கள் வாங்குறதோ பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்கும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து மக்களை சந்திக்கிறதை தாண்டி அவங்க துறை ரீதியாக செய்யக்கூடிய வேலைகளை கூட வீடியோவாக எடுத்து பதிவிடுறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க கொடுக்கலன்னு சொன்னாலும் வெளியில் வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. எதனால இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க? நீங்கள் கூட அதை பற்றி நேற்று ட்வீட் போட்டிருந்தீங்க. ஆமாம், நேற்று போட்டிருந்த ட்வீட் வந்து அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி. இதை பற்றி இப்போவாது பேச வேண்டும் என்பது ஏன் அப்படின்னா, இது வந்து ரீல்ஸ் மோகம் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களோட தனி மனித வாழ்க்கையிலேருந்து எதையாச்சும் போட்டுக்கிறாங்க. அவங்க நல்லா பாடுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணும்போது பாடுறாங்க, அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இப்போ சைலேந்திர பாபு ஐபிஎஸ்லாம் அவர் வந்து சைக்கிளிங் ஓட்டர்லாம் போட்டார். இப்போ இந்த மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா கூட ஒரு மோட்டிவேஷன் கூட எடுத்துக்கலாம். சரி, இப்போ யூபிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு எப்பவுமே என்னன்னுவாங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருக்கணும், விளையாடக்கூடாது, உடல் உழைப்பே கூடாதுன்னுவாங்க. ஆனால் உடல் உழைப்பும் சேர்ந்ததுனால தான் வந்து நல்லா படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாடமாக இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் துறை ரீதியாக செய்யும், குறிப்பாக இன்னொரு மனிதரை இழிவுபடுத்தும் செயலை நீங்கள் வந்து பதிவிடுறீங்க. அது வந்து எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா, ஒரு கலெக்டராக அங்கே கேமரா இருக்கிறது, அது பதிவு செய்யப்படுகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களா ஒரு ஆளை வச்சு எடுக்கிறீங்களாலும் சரி, இல்லை வந்து ஏதோ ஒரு சேனல் எடுத்துகிட்டு போயிட்டாலும் சரி, அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். முதல்ல அவரை வந்து திட்டுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஏன்னா உங்களுக்கான சபார்டினேட், அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர், அவர் வேலையிலிருந்து விலகிவிட்டார். அதாவது வேலையிலிருந்து விலகிவிட்டார்னா அவர் கடமையை தவறிவிட்டார் என்றாலோ, அல்லது சரிவர செய்யாமல், ஒரு திறன்பட செய்யாமல் எதையோ ஒரு சமர்ப்பிச்சிருக்காருனாலோ, அவர் இப்படி ஒரு 400-500 பேத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஹார்ஷா திட்டுறதுக்கான அதிகாரம் முதல்ல இருக்கா? சரி, அது வந்து நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. ஒரு ஆஃபீஸர்னா கடாரதாங்க நடந்துக்கணும், கீழே இருக்கணும், அது கூட ஓகே. அதை பதிவிட்டு நீங்க வந்து உலகத்துக்கே போட்டு காட்டுற இது ஒரு பப்ளிக் ஹியூமிலியேஷன். நீங்க ஒரு மீடியா ட்ரையல் நடத்துறீங்க. நாளைக்கு அந்த பக்கத்தின் நபர் மீது தான் நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஹார்ஷா பார்த்து இந்த முடிவுக்கு வந்துட்டு அவரை திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவர் எங்க போய் ப்ரூவ் பண்ணுவாரு? உங்களை மாதிரி அவருக்கு மீடியா வெளிச்சம் இருக்கா? அவர் புதிய தலைமுறையை, தந்தி டிவி, நியூஸ் 18 எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார வச்சு, பாருங்க கலெக்டர் இப்ப நான் திட்டுறேன், நீங்க அதையும் பதிவு எடுத்து போடுங்கன்னு அவர் கேட்பாரா? அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க வந்து கடமை தவறிட்டா இந்தந்த ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பப்ளிக்கா எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்க்கும்போது இவரை திட்டுவது, நான் பாருங்க, அதுவும் வசனம், பஞ்சு வசனம், நீங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருந்தா நாடுதான் என்னைக்கோ முன்னேறி இருக்குமே. அப்ப என்னன்னா, யூபிஎஸ்சி 5-6 வருஷம் படிக்கிறாங்கல்ல, இதுல வந்து எவ்வளவோ பெருந்தலைவர்கள், ஒரு தாமஸ் ஜெஃபர்சன், மார்ட்டின் லூதர் கிங், காந்தி, அம்பேத்கர், பெருந்தலைவர்கள்லாம் படிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே தலைக்குள்ள போல. அதற்கு முன்னாடி கேடிவில ரிப்பீட்டா பார்த்த முதல்வன் படம் தான் ஞாபகம் இருக்கு. முதல்வன் படத்துல ரேஷன் கடைக்குள்ள போயிட்டு பஞ்சவசனம் பேசுவார்ல, ஏண்டா நாட்டை எப்படி கெடுக்குறீங்களே அப்படின்னு. அந்த காட்சிகளை திருப்பியும் ஏன், அது வந்து சினிமா, அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு, ரஜினி நடிச்சிருக்காரு, கமல் நடிச்சிருக்காரு, அதே காட்சியில என்னை பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அற்பத்தனமான, சின்னப்பிள்ளைத்தனமான ஒரு மனநிலை. இதை தாண்டி இந்த அதிகாரம்னு ஒண்ணு வருது இல்ல. இப்ப முதல்வன் அது அர்ஜுன் காட்சி அப்படின்னா, முதல்வன் அர்ஜுன் வந்து ஒரு சிஎம் கிட்டையும் போய் இப்படி பேசுவார். ஆனா அதையும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதுதான் வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ சிந்தனைங்கிறது. ஒரு பண்ணையார் மாதிரி வயல்ல என்னப்பா காலில இருந்து தண்ணி பாய்ச்சலையா, எவா அப்படின்னு கூப்பிட்டு அவனை பொது வெளியில திட்டுறது, மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது, ஊர் முழுக்க கூட்டி வச்சு அவனை அவமானப்படுத்துறது, இந்த மனநிலையிலிருந்து இன்னைக்கும் அதிகாரிகள் மீளவில்லை. ஏன்னா இன்னைக்கு சமூகம் இப்படிதான் இருக்கு. என்னதான் நீங்க வந்து கோட்டு சூட்டு போட்டாலும், நீங்க மால் கீழ்லாம் கட்டினாலும், இந்தியாவில் வந்து ஒரு மனநிலையாக, ஒரு கருத்தியலாக ஆட்சி செய்வது வந்து நிலப்பிரபுத்துவ சிந்தனை தான், பண்ணையார் மனநிலை தான். அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஊறி போய் கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்தும் போதுல இருந்து பார்க்குறோம், நீ வந்து என்ன கனவு இருந்தாலும் ஐஏஎஸ்ஸாக தான் அதை விட பெருசு. வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அவர் யூஎஸ்க்கு போயிட்டு, எம்ஐடிக்கு போயிட்டு பல பிஎஸ்சியை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேட்டன்ட் வச்சிருக்காரு, நானோ டெக்னாலஜி அது இதுன்னு ஏதோ பேட்டன்ட்லாம் வச்சிருக்காரு. ஆனால் இன்னமும் அவங்க வீட்டில் வந்து அவர் ஐஏஎஸ் ஆகலங்கிறது தான் பெரிய கவலையாக இருக்கும். உங்க பையன் வந்து ஐஏஎஸ் கனவெல்லாம் தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு துறையே வந்து அடுத்த தலைமுறைக்கான அறிவியலே மாற்றும் ஒரு இடத்துல இருந்தால் கூட, என்னதான் இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ்ன்ற ஒரு அந்தஸ்து வருமா? இன்னைக்கு வந்து எல்லாரும் சொந்தக்காரங்களாம் கேட்கறாங்க, தம்பி என்ன பண்றாருன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஒரு ஐஏஎஸ்ன்னு சொன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை, சொல்றதுக்கு முன்னாடியே கலெக்டர் சாரோட அம்மானு எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்காங்க. இப்போ எனக்கே வந்து சின்ன வயசுல வளரும்போது எங்க ஊர் சேலத்துல வந்து ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருந்தார். அவர் வந்து தெரியும், ஜெயலலிதா அம்மா இருந்தபோது 2 முறையோ 3 முறையோ தொடர்ந்து வந்து பசுமை விருது வாங்கினார், ஒரு இருக்கிறதுலே சுத்தமான நகரம்ன்றது. அதை பார்க்கும்போது நானும் சின்ன வயசுல எப்படி இருப்பேன்னா, இந்த கோட் அண்ட் கோட் பழம்னு சொல்லுவாங்கல்ல,
பலமா இருப்பாங்க, பசங்க படிப்பாங்கன்னு. அவர் அப்படிதான் இருப்பார், நானும் அப்படிதான் இருப்பேன்னு. நீ இவரை மாதிரி தான் ஆகணும், இவரை மாதிரி தான். அவர் அதுக்கப்புறம் வந்து கும்பகோணம் தீ விபத்தப்ப அவரை வந்து திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அங்க பாக்குறதுக்கு. அப்புறம் சுனாமி அப்ப அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒவ்வொருக்கையும் வந்து செய்தியில வரும்போதும் பாரு இவரை மாதிரி தான் ஆகணும், இவரை மாதிரி தான் ஆகணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு சமூக அந்தஸ்து இருக்கும்போது அவர்கள் நிலப்பிரபுத்துவ சமூகத்துல பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து அந்த சாதியில நிலம் வச்சிருக்கிற சாதியில பிறக்கணும் கிடையாது. எந்த சாதியில் பிறந்தாலும் அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு வரும்போது சமூகமே வந்து அவங்கள ஒரு பண்ணையார் மனநிலையில உட்கார வச்சிருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சோசியாலஜி படிச்சவங்க, சமூகவியல் படிச்சவங்கலாம் சொல்லுவாங்க பியூரோக்ராட்டிக் காஸ்ட்னே சொல்லுவாங்க. அது ஒரு தனி சாதி போலவே செயல்படுது. ஏன்னா சமூகத்துல வந்து சாதி உருவானதே பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்த சமூகம் அப்படி வந்து கிராமங்களா மாறி அந்த கிராமங்கள்ல இருந்து அரசெல்லாம் உருவாகிற சமயத்துல யாரெல்லாம் பியூரோக்ரஸில இருந்தான், யாரெல்லாம் பியூரோக்ரஸி வந்து எங்க இருந்து கமாண்ட், எங்க இருந்து வந்து ஆணைகள் வாங்குறான், அந்த ஆணைகளுக்கு உட்படுத்தப்படும் மக்கள் யார், இதுல இருந்து தான் சாதியை உருவாகி இருக்கு. அது இந்தியான்னு கிடையாது. நீங்க ஜப்பான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சாமுரை விவசாய சமூகம், விவசாயத்துக்கு கீழே அங்க புராகாமின்னு தீண்டாதவர்கள். இங்க எப்படி வந்து பட்டியல் சாதி மக்கள் நடத்துறாங்களோ அங்க ஜப்பான்லயும் இதே மாதிரி மக்கள் நடத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா பியூரோக்ரஸி தான். அப்ப இந்த பியூரோக்ரஸி உருவாக்கத்திலும் சரி, பியூரோக்ரஸி நிலைநிறுப்பதிலும் சரி ஒரு சாதிய மனநிலை. அது சாதிய மனநிலை வந்து ஓபிசி எஸ்சி அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து. சாதினா என்ன அர்த்தம்? உனக்கு மேல அவனுக்கு கீழே அப்படிங்கறதா சாதி. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி வன்னியர் முதலியார் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு சிறப்பு சலுகை வருது, என்னோட ஒருத்தருக்கு அதிக சலுகை. இப்ப என்னோட சீஃப் செக்ரட்டரிக்கு அதிக சலுகை இருக்கும், ஆனா எனக்கு கீழே வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு வந்து என்னோட கம்மி சலுகை இருக்கு. அப்ப இது ஒரு சாதி, இது ஒரு பியூரோக்ரஸிலே ஒரு சாதி அமைப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம பாக்குறோம் குரூப் ஏபிசியில நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிசர்வேஷன் ஃபில் பண்ணது என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் டில எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ஃபுல்லா ஃபில் பண்ணுவாங்க. ஃபுல்லா கூட இல்ல, 15% எஸ்சி ரிசர்வேஷன் 22 23% ஃபில் பண்ணுவாங்க குரூப் டில. ஆனா குரூப் ஏக்கு போய் பாத்தீங்கன்னா 15% 3% ஃபில் பண்ணுவாங்க. அப்ப அந்த அடுக்கு இங்க எப்படி வர்ணாசிரமம் இருக்கோ அதே மாதிரி குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டிலையும் ஃபில் பண்ணுவாங்க. அது அப்படியே சமூகத்தை பிரதிபலிக்கும். அதோட ஒரு பிரதிபலிப்பு தான். இப்ப அவர்கிட்ட பிரதாப்ட்ட என்ன கேட்கறோம் அப்படின்னா, இதே உங்களை சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டார் ஒரு 400-500 ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னாடி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லாம் யூபிஎஸ்சியில வந்தவங்க தமிழ்நாடு கேடரை ஃபுல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கிளின்னு கிழிச்சு ஒரு ஃபைலை கிழிச்சு உங்க மூஞ்சில விட்டு எரிஞ்சு அதை நாங்கெல்லாம் வந்து ரீல் எடுக்கிறோம், அதுக்கு பிஜிஎம்லாம் போடுறோம், அதிகாரியின் திமிரை அடக்கிய உயர் அதிகாரி அப்படின்னு ஒரு பிஜிஎம் போடுறோம், ஏத்துப்பீங்களா? அது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்குமா? ஒரு சீஃப் செக்ரட்டரி எடுத்து உங்களால வந்து கேஸ் போட்டு போராட முடியுமா? முடியாது இல்ல. 30 வருஷம் அவன் சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு பெருங்குற்றம் பண்ணியிருந்தாலே அதை நிரூபிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகணும் போது இதெல்லாம் கோர்ட் வந்து என்டர்டைன் பண்ணுமானே தெரியாது. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு ஜனநாயகம்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, என்ன மத்தவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே போல நான் மத்தவங்களை ட்ரீட் பண்ணுங்கிறதுனா, அப்ப சீஃப் செக்ரட்டரி உங்களை பப்ளிக்ல திட்டக்கூடாதுன்னா நீங்க கீழே இருக்கிற தாசில்தாரோ விஏஓ இதே மாதிரி பப்ளிக்ல திட்டக்கூடாதுல்ல, ஒரு பப்ளிக்கா ஹியூமிலேட் பண்ணக்கூடாதுல்ல. இதை தாண்டி அவர் இன்னொரு ரீல்ல நான் பார்த்தேன், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தா அவர் ஒரு ஆசிரியரை பிடிச்சி திட்டுறாரு. சமூகத்தையே சீர்குலைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தவறா வழி நடத்துறீங்க. இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? நீங்க எஜுகேஷன் ஆஃபீஸரா? நீங்க வந்து எஜுகேஷன் துறை, அதாவது கல்வியியல், அதுல வந்து பெரிய பெரிய பட்டப்படி படிச்சு ஆராய்ச்சி செஞ்சுறேன். உங்க வேலை என்ன? நிர்வாகம் செய்யறது உங்க வேலை. ஒரு ஸ்கூல்ல போயிட்டு குறைபாடை கண்டுபிடிச்சா அவர்களிடம் எச்சரிப்பதோ இல்ல ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்வதோ, ஹெட் மாஸ்டரும் அதுக்கு இணங்கவில்லை என்றால் அந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல கன்சர்ன்ட் அத்தாரிட்டிக்கு உங்க கம்ப்ளைண்ட்டை நீங்க கொடுக்கலாம். ஒரு கலெக்டர் அப்படின்னும் போது அதை பாருங்கன்னு ஆணை கூட பிறப்பிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க ஹையஸ்ட் லெவலில் எஜுகேஷன் செக்ரட்டரி, எஜுகேஷன் மினிஸ்டர் வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போகலாம். ஆனா அதை விட்டுட்டு ரீல்ஸ் போடுற மாதிரி ஒரு கேமராமேனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஹெட் மாஸ்டரையும் இவரையும் கூப்பிட்டு இப்படி வந்து பஞ்சு வசனங்கள் பேசுவது உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை? இல்ல மக்களோட பார்வையில இது எப்படி இருக்கும்? மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அதிகாரியை நான் போய் பாக்குறேன், ஒரு பட்டா கேட்கிறேன், இவர் எனக்கு தரல, இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்ற ஏக்கம் மக்களுக்கு இருக்கும். அதை கரெக்டா தானேப்பா கேட்கிறாரு, இதை கூட உட்கார்ந்து இவங்க குறை சொல்லி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க அப்படிதானே யோசிப்பாங்க. கண்டிப்பாக அப்படிதான் யோசிப்பாங்க. அதுல ஒரு நியாயமும் இருக்கிறது. ஏன்னா மக்கள் உட்காந்துட்டு டெய்லி உட்காந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டுலாம் முடியாது மக்களால். ஏன்னா மக்களுக்கு நீங்க வந்து ஏகப்பட்ட துன்பத்தை விளைவிச்சிருக்கீங்க. அவங்க வந்து வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடுறதே பெருசா இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் அரசு அப்படின்னு சந்திக்கிறது வந்து அவங்க டெய்லி முதல்வரை பார்க்கறது கிடையாது, சீஃப் செக்ரட்டரியை பார்க்கறது கிடையாது, இல்ல ஹோம் மினிஸ்டரை பார்க்கறது கிடையாது. அவங்க பார்க்கறது அப்படின்னா அவங்க போற விஓ ஆஃபீஸ், அவங்க போற இபி ஆஃபீஸ், இப்படி வந்து நேரடியாக அந்த கிளர்க்கு அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க இல்லையா, ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப், அவங்க தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மொத்த கவர்மெண்ட்டே. அப்ப அவர்கள் எதுவும் செய்யும் தவறு இவர்களுக்கு அரசாங்கத்தின் தவறாக தான் தெரியும்.
அப்ப இவ்வளவு பெரிய அதிகாரம் படைச்சவனா இதை விட அதிகாரம் படைச்சவன் தான் ஒடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மக்களோட ஒரு அடிப்படை நியாயமாக இருக்கும். அதை நம்ம வந்து கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனா என்ன சொல்றோம்னா, நம்ம யாருமே தாசில்தாரெல்லாம் யோகியமா நடந்துக்கிறாங்க, இல்ல ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாடு ஆசிரியர்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க இங்க கல்வியை மேம்படுத்தன்றதெல்லாம் தாண்டி கூட சில ஆசிரியர்கள் வந்து மெத்தனமாக இருக்கலான்றதையும் ஒத்துக்கிறோம். ஆனால் அதற்கு இதுதான் தீர்வா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பிரதாப் ஐஏஎஸ் ரீல் போடுவாரு, இப்ப நாளைக்கு வந்து அந்த ஆசிரியர் ஒழுங்கா வேலை செய்யல, திருப்பியும் அடுத்த வர ஐஏஎஸும் நீங்க என்ன சட்டம் போடுவீங்களா? எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சரியா இல்லைன்னா ரீல்ஸ் போட்டு அவங்களை அவமானப்படுத்துவாங்க. அதுக்கு தானே ப்ரொசீஜர் இருக்குது. அதற்கு தானே உங்களுக்கு வந்து இப்போ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் ஸ்கூல்ல ஏன் வச்சிருக்குது அப்படின்னா, பேரண்ட்ஸ் அவங்களோட கன்சர்னை தெரிவிக்கிறது தான் வச்சிருக்கு. அப்ப ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா அவரோட தீர்வு என்ன அப்படின்னா, இதை மக்கள் குறையை கேட்பதற்கு வெளிகளை உருவாக்க வேண்டும். இன்ஸ்டிடியூஷனல், அதாவது கட்டமைப்பு ரீதியாக. இப்ப ஒரு தாசில்தார் பத்தி தொடர்ந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கேட்பதற்கு அவர் ஒரு நாள் ஒதுக்குறது, ஒரு சில மணி நேரங்கள் ஒதுக்குவது, அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்முலா வாங்கி அதை தொகுத்து இந்த தாசில்தாருக்கு எதிராக அதை வந்து மேலிடத்துக்கு அனுப்புவது, இப்படி இன்ஸ்டிடியூஷனலா அவர் வேலை பார்க்கணும். பல இடங்கள் இருக்குதுங்க. எல்லா கமிஷனுக்கும், எல்லா கமிட்டி, எல்லா கமிஷன், எல்லா கூட்டமைப்புகளுக்கும் கலெக்டர் வந்து அது வந்து வார மீட்டிங்கு, மாசம் மீட்டிங்கு, குவார்டர்லி மீட்டிங்கு, 6 மாசம் மீட்டிங், கலெக்டர் எல்லா மீட்டிங்கும் இருக்குது. இப்போ இன்னொரு நேர்காணல் கூட சொன்னேன், நான் வந்து இப்போ சில தீஷா மீட்டிங்லாம் கூட பார்த்துருக்கேன். தீஷா மீட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்பி தலைமையில் நடக்கும். அங்கே மேயர் இருப்பார், எம்எல்ஏ இருப்பாங்க, அந்த ரெவன்யூ ஆஃபீஸர், சீஃப் ரெவன்யூ ஆஃபீஸர் இருப்பார், கலெக்டர் இருப்பாங்க. கலெக்டர் தான் நடத்துவார். இப்போ வந்து ஒரு 48-50 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து வார்டு மெம்பர் அதுன்னு எல்லா மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்க. இப்போ மக்கள் பிரதிநிதிகள் வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் கேள்வி எழுப்பாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து ஸ்ட்ரீட் லைட் போடுறேன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் போடல. பிஎம் ஆவாஸ் யோஜனால 6 வீடு அலோகேட் ஆயிருக்குதுங்க, இன்னும் அந்த வீட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கலங்க. இந்த மாதிரி குற்றங்கள்லாம் எழுப்புவாங்க. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்த அதிகாரிகள் பதிலளிப்பாங்க. அது கலெக்டர் வந்து மீடியேட் பண்ணுவார். கலெக்டர் வந்து டைம்லைன் செட் பண்ணுவார். பாருங்க, அவங்க கேட்டிருக்காங்க, நீங்க இதை செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு அடுத்த தீஷா மீட்டிங்குள்ள இந்த ரிப்போர்ட் வந்தாகணும். இப்படி டைம்லைன் செட் பண்ணுவார். இதுக்கு தான் நேற்று அந்த பார்த்த மீட்டிங் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங் தான் அந்த மீட்டிங்காகவும் இருக்குன்றதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அதிகாரம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும்போது இதை ரீல் போட்டு தான் செய்யணுங்கிறது என்ன இருக்கு? அப்போ இந்த மாதிரி அவமானப்படுத்துறதெல்லாம் சரி அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவர்கள் தலையில் தான் விடியும். இதற்கு சிறந்த உதாரணம் கிரண்பேடி. மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ தாசில்தாரை வந்து ரீல் போட்டு அவமானப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு தாசில்தார் அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, உங்களை ஒடுக்குற அதிகாரம் அவருக்கு, அவரே அசிங்கப்படுத்தலாம்னா உங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிரண்பேடி என்ன பண்ணாங்கன்னா, பாண்டிச்சேரியில் கவர்னராக இருக்கும்போது கவர்னர் வேலையெல்லாம் பார்க்காம அவங்க சொல்றாங்க மாசத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்களாம் 2 கேமராமேனை கூட வச்சுட்டு இருக்கிறது. அது சாதா டிஎஸ்எல்ஆர் கிடையாது, இந்த பெரிய கேம்கார்டர் இவ்வளவு பெருசு கல்யாணத்துக்குலாம் பண்ணுவாங்கல்ல, அதை தூக்கிட்டு டெய்லி டிராஃபிக்கு போறது, யாரெல்லாம் ஹெல்மெட் போடலையோ அவங்களெல்லாம் பிடிச்சி ஹராஸ் பண்றது, அவங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறது. அது சாதாரணமா என்ன சொல்றது, இந்த டியூக் பைக் வச்சுக்கிட்டு டர்புருன்னு ஓட்டுற பசங்களாம் கிடையாது. ஒரு குடும்பஸ்தர், அவர் மனைவி குழந்தைங்களோட போறாரு, அவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு, பின்னாடி ஹெல்மெட் போடணும்னு அந்த அம்மாவை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது. இப்ப இந்த மாதிரி போக்கு சமூகத்துல நீடிச்சா, அடுத்து காவலர், ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு டிராஃபிக்ல, நீங்க போறீங்க, போகும்போது லைசன்ஸ் வந்து ஒரிஜினல் வச்சிருக்கீங்க, ஆர்சி ஜெராக்ஸ் தான் வச்சிருக்கீங்க, உடனே வீடியோ எடுத்து உங்களை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னா அதை ஏத்துக்கிறதா இருக்குமா? அப்ப நம்ம வந்து தாசில்தார் தவறு செய்யலன்னு சொல்லல, இல்ல வந்து விஏஓ தவறு செய்யல, ஹெட் மாஸ்டர் தவறு செய்யலன்னு சொல்லல, ஆனால் தவறு செய்வதற்கெல்லாம் ரீல் போட்டு தான் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு நாமாக்கி விட்டோம்னா கடைசியில எல்லாரும் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறதுன்னு மட்டும் ஆயிரு இந்த சமூகமே வந்து ஒரு சீர்கேடான பாதைக்கு போயிட்டு இருக்கும். இது அசிங்கப்படுத்துவதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நெகட்டிவ் எஃபெக்ட்னு மட்டும் கிடையாது. இவங்க பாசிட்டிவா ரீல்ஸ் போடுறாங்கல்ல, இவங்க வேலைகள் வந்து பாசிட்டிவா ரீல் போடுறாங்கல்ல, அதுவுமே தவறு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கலெக்டர் போய் ஒரு ஆய்வு பண்றாரு, ஆய்வு பண்ற இடத்துல என்ன தெரியணும், எது நல்லா வேலை செய்யுது, எது தப்பா வேலை செய்யுதுன்னு தெரியும். இப்போ அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவான, இவர் மாதிரி பிரதாப் மாதிரி பிடிச்சி திட்டுற, இல்லை வந்து நாமக்கல் கலெக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா வாரம் போறாங்க, வாரம் அதாவது வந்து எப்படின்னா, இப்போ வந்து இப்போ மதன் கௌரின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காருன்னா, இந்த டைம் ரீல் போடுவாருன்னு தெரியும் இல்லையா நம்மளுக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த கலெக்டர்கள்லாம் எந்த டைம்ல ரீல் வரும், வெள்ளிக்கிழமை மேட்ச் வா, யார் இன்னைக்கு திட்டு வாங்குறான்னு தெரியல பண்ற அளவுக்கு மக்கள் காத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள மாதிரி நெகட்டிவ், அதாவது நான் வந்து அதிகாரத்தை நிலைநாட்டுறேன்னு சொல்றவங்கள கூட வேணாம், நான் போயிட்டு மக்களோட எவ்வளோ ஒன்றி இருக்கேன் பாரு, கிராமத்து வாழ்க்கை தான் சூப்பரான வாழ்க்கை, மக்களோட சேர்ந்து மோர் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரியான ரீல்ஸ், அந்த பசங்களோட ஃபுட்பால் விளாண்டன்ற மாதிரி ரீல்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல சீனியர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது தவறு. அவங்கள ஈஸியாக இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது பூமர் அவனுக்கு புரியல அப்படின்றாங்க. ஆனா இல்லப்பா, சில பேர் அப்படி கூட சில பேர் நினைக்கலாம், ஏன்னா இதே போட அந்த காலத்துல இருந்திருப்பாங்கல்ல, இப்ப ரீல்ஸ்ல
பிரபலியம் தேடுற மாதிரி நியூஸ் பேப்பர்ல பிரபலியம் தேடுற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அவங்கள நீதிமன்றங்களும் பிடிச்சி வாங்கியிருக்கு. அவங்க கூட நினைக்கலாம். ஆனா ஒரு 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 பகுதி ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது நீ போய் சரியான ஆய்வு, கரெக்டான விவரங்களை சேகரிப்பதற்கே தடையாக இருக்கிறது. அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஒரு கிராமத்து மக்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடாதுலாம் கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா, அந்த மக்கள் உங்களிடம் முறையிடுவதற்கோ உங்களிடம் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ தயங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் முடிய, அதை தாண்டி நீங்க அவங்களோட பயங்கர ஒட்டு உறவாடுறீங்க, அவங்கள்ட்ட ரொம்ப பர்சனல் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்தில் கள ஆய்வு அப்படிங்கிறது வந்து தவறாகத்தான் இருக்கும். ஏன்னா நீங்க இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, ரிசர்ச் பண்ணும்போது சரி, இல்லை நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்தா நான் உங்க ஃப்ரெண்டு அப்படின்னா உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர முடியாது. நான் ஏன்னா என் வாழ்க்கையை பத்தி எல்லாம் தெரியும், என் வாழ்க்கையை பத்தி ஏற்கனவே நீங்க ஒரு அனுமானத்தில் இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, வேற ஏதாவது சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவாங்க. நீதிமன்றத்துல எப்படி நீங்க தொடர்பு இருக்கிற வழக்குக்கே நீங்களே இது பண்ண முடியாது, சாட்சி சொல்ல முடியாதுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதே போலதான் நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தா நீங்க போய் அங்க பர்சனலா ஃபுல்லா இன்வால்வ் ஆகுறீங்க, இல்ல எல்லாமே பாலாரும் தேனாரும் வர்ற மாதிரின்ற ஒரு பிக்சருக்காக அங்க போறீங்க அப்படின்னாலே அங்க இருக்கிற குறைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு மோசமான இது என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது, இல்ல நான் நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த மக்கள் என்ன பாராட்டுறாங்கிறதெல்லாம் ரீல் எடுத்து போடுறது. சில இடங்களில் கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆனா மக்கள் எமோஷனலா அழுதுகிட்டே இருக்கிற மாதிரிலாம் வீடியோஸ் போடுறாங்க. அதாவது இந்த மக்கள் பாராட்டுவது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாகவே சுதந்திர காலத்துல இருந்து இருக்கு. நல்ல வேலைப்பட்ட கலெக்டர்கள், அவர்களுக்கு சேவை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிற கலெக்டர்கள்ட்டையோ இல்லை எஸ்பி கிட்டயோ மக்கள் வந்து அன்பாகலாம் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ என்ன பண்றாங்கன்னா, நான் பார்க்குறேன் வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு கலெக்டர் வந்து போறாரு, அங்க நிறைய பாட்டியம்மங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க என்ன குறை, 150 பேர் பட்டா ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வரும், நான் கேரண்டி அப்படின்னோடனே அவங்க கிராமத்தில் இருக்கிற முதியவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியும், எமோஷனல் ஆயிடுவாங்க. கையை பிடிச்சிட்டு சாமி நீங்கள் தான் எங்களுக்கு வீடியோ அப்படிலாம் அழுகுறாங்க. உடனே பின்னாடி கையிலே ஆகாசம் அப்படின்னு வந்து பாட்டு. இப்போ இது எவ்வளோ மோசமான போக்கு அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க, அந்த பட்டா வந்து 150 பேருக்கு வரல, அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? உலகம் ஃபுல்லாக போட்டு காட்டி அவ்வளோதான் வந்துருச்சு, அவங்களுக்கு விடிவு பிறந்துச்சுன்றீங்களே. நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ஏதாவது இனாகிரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அது கூட மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கலாம், அது மாதிரியே செயல்பட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற ஒவ்வொரு இன்டராக்ஷனையும் ஒன்று எவனாச்சும் ஒரு அதிகாரியை பிடிச்சி திட்டி அவங்களுக்கு பாடம் எடுக்கிறது, ஃபுல்லாக பஞ்சவசனங்கள் டைலாக் தான். அவங்களும் மனுஷங்க தானே, நீங்களும் மனுஷங்க தானே, சமத்துவன்றதா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வகுப்பெடுக்கிறதுல ரீல் எடுக்கிறீங்க. இல்லை இருக்கிறதுலே ஆதரவற்ற மக்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கும் இந்த ரீல்ஸுக்காக பிரியாணி வாங்கி கொடுத்தோம், யாசகம் செய்வர் ரோட்டில் பிச்சை எடுக்கிறவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டோம், அப்புறம் வந்து உன்னை மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு பாட்டு போடுவாங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்கள் வேலை, நீங்கள் என்ன சொந்த பையிலேருந்து காசு எடுத்தால் வந்து உங்களுக்கு வந்து பட்டா வாங்கி தரீங்க, அரசு நிதியில் தானே வாங்கி தரீங்க, அதில் என்ன உங்களுக்கு மீட்பர் மனநிலையில் நீங்கள் ஒரு ரீல் போடுறது? இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான போக்கு. இதற்காக பல முறை நீதிமன்றங்கள் இப்போ நார்த் இந்தியாலாம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கலெக்டர் இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாருன்னு சொல்லி ஒடிசாவில் நீதிமன்றத்தில் கூப்பிட்டா அவருக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ல அவர் சமர்ப்பிச்சிருக்க டாக்குமெண்ட்ல என்ன எழுதுக்குன்னு அவருக்கு தெரியல, அவருக்கு இங்கிலீஷே பேச தெரியல. சரி, இங்கிலீஷ்ன்றது ஒரு அறிவு கிடையாது, ஆனால் ஒரு கலெக்டர் அப்படின்னும் போது அவருக்கு பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட்டை படிக்கிற அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்குது. யூபிஎஸ்சியில் ஒரு தேவையாக இருக்குது. பார்த்தா ரொம்ப தடுமாறுறாரு. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவர் வந்து கலெக்டர் ஆனதுலேயே ஏதோ ஒரு கேள்விக்குறியானது இருக்குது. இப்போ நான் வந்து எல்லா கலெக்டரும் அப்படி ஆகிறாங்கலாம் சொல்ல. இப்போ இவரே பிரதாப்பே பார்த்தா பயங்கரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, அவருக்கு விருதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் யாருமே எந்த குத்தமும் சொல்லலை. அது சரியானது, அதுக்கு பாராட்டலாம், அவர் நல்ல வேலை பார்த்தா பாராட்டலாம். ஆனால் நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்றதுக்காக, பாரு நான் பயங்கர தூய்மையாக இருக்கேன், அதனால நீ வந்து தூய்மையா இல்லை அப்படின்னா நான் அதை அம்பலப்படுத்துவேன் அப்படிங்கிற வேலை உன்னது கிடையாது. ஏன்னா இது வந்து இதுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ்னு பேர் வச்சிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன அர்த்தம்? சட்டம் இயற்றும் அதிகாரம் படைத்தவர்கள் லெஜிஸ்லேட்டிவ். ஜுடிஷியரினா நீதி வழங்கும் அதிகாரம். எக்ஸிக்யூட்டிவ் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்ன? எக்ஸிக்யூட்டிவ்னா செயல்படுத்துவதுதான் உன் வேலை. இதை வந்து நான் சொல்லலை, இது நான் சொன்ன பெரிய திமிர் ஐஏஎஸ்க்கு வந்து டெஃபினேஷன் சொல்றேன். இது நீதிமன்றம் சொல்ற டெஃபினேஷன். உன் வேலை பொலிட்டிக்கல் வேலையும் கிடையாது, நீதி வழங்குற வேலையும் கிடையாது, உன்னோட வேலை கொடுக்குற வேலையை எக்ஸிக்யூட் பண்றதுதான் அப்படின்னு இருக்கும்போது நீ வந்து நீதி வழங்குற வேலை பப்ளிக், இது வந்து பப்ளிக் ட்ரையல் தானே, ஒரு மீடியா ட்ரையல் நடத்துறது தானே. இதுல வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ என்கேஜ் ஆகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குரியது. இதுல இன்னொரு ட்ரெண்ட் என்ன ஆகிட்டு வருதுன்னா, இப்ப இதை பார்த்து ஒரு பக்கம் இளைஞர்கள் வந்து வெட்டியாவே ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வெட்டியா ரீல்ஸ்னா நான் வந்து அவங்க வந்து நகைச்சுவையா போடுற ரீல்ஸ்லாம் சொல்லலாம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கலைஞர்கள்லாம் வந்து மிஞ்சுற அளவுக்கு பயங்கர நுட்பமாக மக்களின் பிரச்சனைகளை வந்து நகைச்சுவையா போடுறவங்களாம் இருக்காங்க.
சங்கிலி வாங்கி மாட்டிக்கிறது. தங்க சங்கிலி வந்து அம்மா அப்பா வந்து நல்லா சொத்து இருக்குமா இருக்கும், வாங்கி மாட்டிக்கிறது. 4 காரை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் ஸ்லோமோவில் வந்து காரை விட்டு இறங்குறது, பேனர் அடிக்கிறது, திருவிழாவில் போய் பிரச்சனை பண்ணுறது, அப்புறம் போலீஸ் கேஸ் வாங்குறது, அதை கோர்ட்டுக்கு போகிறதுன்னு எல்லாத்தையும் வீலிங் பண்றது, பைக் வீலிங் அது இது போட்டு கட்டபொம்மை ஊர் எனக்குன்னு ஏதாவது பாட்டு போடுறது, இல்லை கோடு போட்டா கொண்டு போடுன்னு ஏதாவது பாட்டை போடுறது, இந்த மாதிரி ஏதாவது கெத்து பாட்டெல்லாம் போட்டு ஸ்லோமோ வீடியோ போடுறது. இப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கும் உங்களுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறதா என்னோட கருத்து. ஆனால் அப்படியே இல்லைனா கூட அவங்களுக்கு இன்னும் நீங்கள் ஊட்டுறீங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு படிக்கிறது, இல்லை கட்டமைப்பு ரீதியாக ஒரு விஷயத்துக்கு போராடுறது, இல்லை நீங்கள் வந்து படித்து ஐஏஎஸ் ஆகிட்டா கட்டமைப்பு ரீதியாக சில விஷயங்களை மாற்றுறது. ஏன்னா பல உங்களுக்கு முன்னுதாரணங்கள் இருக்குது. இப்போ வந்து PS கிருஷ்ணன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார். அவரை பற்றி வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. அவர் மறந்துட்டார், 2018 மறந்தார். அவரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்டியல் சாதி மக்களுக்கு துணை திட்டம் இருக்குது, அவங்களுக்கு தனியாக பட்ஜெட் போடணும்னு இருக்கு. அதற்கெல்லாம் வித்துட்டவர்னு சொல்லுவாங்க அவரை. அவர் 1970கள்லேருந்து அதுக்காக போராடுறாரு. இன்னும் பல இடத்துல பழங்குடியினருக்கான பட்டா அதெல்லாம் நிறைய அவர் வந்து இன்ஸ்டிடியூஷனலாக நிறைய வேலை பார்த்துருக்காருன்னு பாராட்டுவாங்க. ஆந்திராவில் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி அந்த மக்கள் வந்து அவரை 2ஆம் அம்பேத்கர்லாம் விழா எடுத்திருக்காங்க அவருக்கு பாராட்டி. அந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாதிரி பாடுறது அப்படியெல்லாம் தேவையில்லை. நீ வந்து ரீல்ஸில் கெத்தா தெரியணும்ப்பா, ஐஏஎஸ் அதிகாரினா கெத்து காட்டிகிட்டே இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்படுது இல்லை. அவங்களோட பொறுப்புகள் எதுவுமே மக்களுக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் மக்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே என்னன்ற ஒரு மதிப்பு இருக்கும், இளைஞர்களுக்கு என்ன இருக்கும். இதெல்லாம் தாண்டி கரப்ஷன் இருக்குல்லங்க. நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம், அதிகாரம் இருக்கும். அது பொலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, பியூரோக்ரஸியாக இருந்தாலும் பொலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, பியூரோக்ரஸியாக இருந்தாலும் சரி, கரப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி அந்த கரப்ஷனுக்காகட்டும், இல்லை அந்த கரப்ஷன் பண்ணி வந்த வெல்த் ஆகட்டும், அதை வெளியே வந்து பறைசாற்றிக் கொள்வதுக்கு பந்தா காட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் இந்த ரீல்ஸு இந்த மீடியா மோகம் வந்து பயங்கர அதிகரிச்சிருக்கு. நான் வந்து பேர் சொல்லாமல் சொல்கிறேன். ஒரு போலீஸ் அதிகாரி அவர் ஒரு பெரிய பிரபலத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெல்ட் போட்டிருக்காரு. பெல்ட்னா என்ன, இப்போ நீங்கள் பெல்ட் போட்டிருப்பீங்க, நான் பெல்ட் போட்டிருப்பேன், யார் பெல்ட் போட்டதும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபேஷனில் வந்து லோகோ லோடுன்னு சொல்லுவாங்க. லோகோ லோடுனா லோகோ தெரிகிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்துட்டு நம்ம சொந்தக்காரனை வெறுப்பேற்றுறதுக்கு வேணும்ட்டே வந்து பிராண்ட் லோகோ தெரிகிற மாதிரி சட்டை போட்டுப்போம். அது என்னன்னா, அவன் ஊரில் வந்து 100 ரூபாய்க்கு பிட்டு வாங்கி 150 ரூபாய்க்கு தைச்சிருப்பான் சட்டை. நம்ம வந்து ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு ஏதோ ஒரு ரொம்ப மலிவு விலை பிராண்டு தான் வாங்கியிருப்போம். அதுக்கே அவன் வந்து பயங்கரமாக நம்மளை பார்க்குறது இல்லை நம்ம மேலே பொறாமப்படுறதுன்னு இருக்கும். அப்போ அந்த லோகோக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியும். இது வந்து நம்ம மத்தியில், மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து எல்லாருமே அந்த லோகோலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து இன்டர்வியூவில் வந்து ஏதாவது லூயிஸ் பிலிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது லோகோ போட்டோம்னா ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு எப்படி இவ்வளோ காசு இருக்கிறதுன்னு போடுவாங்க கீழே கமெண்ட்ல. நம்ம என்ன சொல்லுவோம்னா, அது வந்து பிராண்ட் ஃபேக்டரியில் டேமேஜ் குட்ஸில் வாங்கினதா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே அக்சசபிள் ஆயிடுச்சு இந்த கமர்ஷியல் பிராண்ட்ஸ்லாம். ஆனால் இதை தாண்டி மக்களுக்கு ஸ்டோரில் தெரியவே தெரியாத பிராண்ட்லாம் இருக்கும். ஒரு டிஷர்ட் வந்து 1 லட்ச ரூபா, இந்த பால்மெயின் டிஷர்ட்லாம் போடுவாங்க, அல்லு அர்ஜுன். இதை ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நான் சொன்ன அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெரிய பிரபலத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது கூச்சி பெல்ட் போட்டுருக்காரு. அந்த கூச்சி பெல்ட்டோட விலை வந்து 48,500 ரூபா. நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் வாங்கினா 44,000 ரூபா, 10% டிஸ்கவுண்ட் வாங்கினா 44,000 ரூபா. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அது வேணும்ட்டே லோகோ தெரிகிற மாதிரி அந்த பெல்ட்டை நீங்கள் வந்து சாதாரணமாக போட்டு போனால் லோகோ தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து பதிவிடுவது அப்படின்னா அது ஒரு சிக்னல், ஒரு ஸ்டேட்டஸ் சிக்னல். சொல்கிறீங்க நான் இவ்வளோ செல்வ செழிப்போட இருக்கேன். அப்போ மற்ற இது வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பியர் ப்ரெஷர் மாதிரி. இவன் இதை வச்சிருக்கான், அவன் அதை வச்சிருக்கான், அவன் பாடுறா கையில் இந்த வாட்ச் கட்டியிருக்கான், அவன் பாடுறா இந்த டை போட்டிருக்கான். நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இந்த சர்க்கிளில் இந்த பிராண்டுலாம் பரிச்சயமானவங்களுக்கு தெரியும்ல. இது ஒன்று இந்த வெல்த் கிரியேஷனை நோக்கி இந்த செல்வ செழிப்பாக இருக்கிறத ஃப்ளாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதிகாரிகளை தள்ளுகிறது அப்படின்ற ஒரு ட்ரெண்டு, அது ஒன்று. இன்னொன்று ஊழல் மிக்க, நான் இந்த அதிகாரி ஊழல் மிக்கவன்னு சொல்லலை, ஜென்ரலி இந்த ட்ரெண்ட் எதுக்கு கொண்டு போய் விடணும்னா ஊழல் மிக்கவர்கள் சைலண்டாக பணக்காரர்களுக்கு ஒரு சிக்னல். பாரியா, நீ வந்து எனக்கு இதெல்லாம் கூட வாங்கி தரலாம், இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட தரலாம், நான் வந்து காசு வாங்குறவன் தான், ஏன்னா நான் ஒரு இந்த சம்பளத்தில் இதெல்லாம் வாங்கியிருக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும். நீங்கள் நார்மலாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பளத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு டிஷர்ட்டு 48,000 ரூபாய்க்கு பெல்ட்லாம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உன்ன மாதிரி ஆட்கள் என்ன அணுகலான்னு அர்த்தம். அப்படின்ற சிக்னல் கொடுப்பதற்கு ஒரு வெளியாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது இதே ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு நெருக்கடியாக ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, ஒரு நாள் லீவ் போட்டு தான்ப்பா போகணும். காலைல 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 5 மணி வரைக்கும், அப்பயும் முடியுமான்னு தெரியாது. யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் இன்னும் மேலும் மேலும் போச்சுன்னா அறியாதல இருக்கிற மக்கள்
ஃபர்ஸ்ட் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் இது வந்து சமூகத்தை சீர்குலைக்கிறதுக்கான எல்லா ட்ரெண்டும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. அதாவது இப்போ இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அப்படி பண்ணும்போது அவங்களுடைய கெரியர் growthக்கும் அது சில நேரங்கள்ல உதவிடுது இல்லையா? அரசாங்கங்களோ இல்லை ஆட்சியாளர்களோ ஒரு முக்கியமான பொறுப்புகளில் அவங்கள டெசிக்னேட் பண்ணும்போது கூட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கு, இவரை வந்து இளைஞர்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, இவரை நம்ம வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா? அப்ப கவர்மெண்ட்டுக்கு அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கு. ஆனா இப்ப எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி பாக்குதா, இதை பாசிட்டிவா பாக்குதா நெகட்டிவா பாக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சில கவர்மெண்ட் எப்படி யோசிக்கலாம்னா, இவன் ஏற்கனவே பாப்புலாரிட்டி இருக்கவன்ப்பா, இவனை வந்து பாப்புலாரிட்டிக்கு ஏதாவது கேனத்தனமா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு யோசிக்கிற அரசாங்கங்களும் இருக்கும். இல்ல இவன் வந்து எதை வெளியே போடுறது எதை வெளியே போடக்கூடாதுன்னு அறிவு இருக்கவனா இல்லையான்னு தெரியலன்று பார்ப்பாங்க. கரியர் குரோத்துக்கு தடையாவும் சில நேரத்தில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது கரியர் குரோத்துக்கு உதவுது அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, ஆட்சியாளர்களே அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததில்ல, 12 வருஷத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததில்ல. ஆனா எவ்வளவு விளம்பரங்கள், நீங்க வந்து எந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஒரு 6 அடிக்கு அவரோட கட் அவுட் இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. பெட்ரோல் ஆகட்டும், கேஸ் சிலிண்டர் ஆகட்டும், எல்லாத்துலயும் அவர் விளம்பரம். யாராவது தங்கப்பதக்கம் ஒலிம்பிக்ல ஏதாவது ஏசியன் கேம்ஸ்ல தங்கப்பதக்கம் அடிச்சா அவங்க போட்டோ வந்து ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ மாதிரி போட்டு நம்மளால 6 அடி கட் அவுட்லாம் வைக்கிறாங்க. ஒரு பெரிய அவலம் என்னன்னா, சிஏஜி அறிக்கை சொல்லுது, முதியோர்களுக்கான பென்ஷன் பணம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, இந்த மாதிரி பல, அதாவது சமூகத்திலே இருக்கிறதுலேயே வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள், சமூகம் அவர்களை இருக்கிறதுலேயே மோசமாக நடத்துகிறதுன்ற செக்ஷன் ஆஃப் மக்கள்கிட்ட போக வேண்டிய பணத்துல பாதிக்கு பாதி எடுத்து இவர்களுக்கு ஆடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அரசு ஆட்சி எல்லாமே வந்து ஒரு பயங்கர விளம்பரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இருப்பதை விட அது நீங்க வந்து ஒரு போர் நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும், இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறதாகட்டும், எல்லாத்துலயுமே செய்வதை விட அதிகமாக விளம்பரம் பண்ணுவது அப்படின்றதா இருக்கு. இந்த இப்ப பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு சொன்னோம் இல்லையா, வெஸ்ட் பெங்கால்ல பிஎம் ஆவாஸ் யோஜனால ஒரு அம்மாவுக்கு வந்து வீடு கொடுத்ததாக வந்து நியூஸ் பேப்பர்ல ஆடு போட்டிருக்காங்க. 3 நாள் கழிச்சு அதுவும் அந்த அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் காட்டுறவங்க நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறவங்க இல்ல, ஏதோ இந்த தட்டுக்கடை இருக்குல்ல, அந்த தட்டுக்கடையில வந்து நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு எடுத்தா என்ன ஏ பாரு தேவி உன் பேர் இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. என்னன்னு எடுத்து படிச்சு காட்டேன், அவங்களுக்கு எழுத பிடிக்கிறது. இந்த மாதிரி உனக்கு வந்து பிஎம் ஆவாஸ் யோஜனால வீடு கிடைச்சிருக்காம, நானே தரடப்பா போட்டு ரோட்டோரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து செய்தியாளர்கள்லாம் போய் அவங்க எடுத்தாங்க. அதே போல மகாராஷ்டிராவில் வந்து உஜ்வாலா திட்டத்தில் வந்து 8 கோடியாவது கனெக்ஷன், 8 crore கனெக்ஷன் ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அவங்க பேர் வந்து என்னமோ பேகம், அவங்க மறந்துட்டேன் அந்த பேர், ஹசீனா அந்த மாதிரி ஏதோ வரும், ஷேக் அந்த மாதிரி ஏதோ. அவங்க வீட்டுக்கு போய் கொண்டாடுறாங்க, பெருவிழா எடுக்கிறாங்க, 8வது கோடி கனெக்ஷன். போனதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க 8வது கோடி கனெக்ஷன்றாங்க, எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்ணி. என்னங்க சந்தோஷங்க, நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னு விழா எடுத்தாங்க, ஆனால் என்கிட்ட சிலிண்டர் வாங்க காசு இல்லைங்க, நான் இன்னும் விறகடுப்பில் தான் சமைச்சேன்னாங்க. அப்போ அரசே எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா, முழுக்க முழுக்க விளம்பரத்தை மையப்படுத்தி மாறும்போது அவர்களுக்கு இப்படியான நபர்கள் உகந்ததாக தெரியுறாங்க. இன்னொன்று, இப்படி பாப்புலர் சப்போர்ட் இருக்கும்போது ஒரு மோசமான நடவடிக்கை எடுப்பதற்கு இது போன்ற அதிகாரிகளை வைத்து செய்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற கனெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை பண்றீங்க, அங்க ஒரு விவசாய போராட்டம் நடக்குது, அந்த விவசாய போராட்டத்தை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பயங்கர பாப்புலர் ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரே வந்து இதை பண்றாருன்னா இவனுக்கு கண்டிப்பா பொறுக்கி பசங்களா தான்டா இருக்கணும், இவனுக்கு உண்மையான விவசாயிகளா இருக்க முடியாது, இவனுக்கு உண்மையான செயல்பாட்டாளர்களா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வருதுல்ல. அப்ப அரசுக்கு இந்த பாப்புலாரிட்டி தேவைப்படுது, இந்த பாப்புலாரிட்டி உள்ள நபர்கள் தேவைப்படுது. ஒரு காமெடியான இன்சிடென்ட் ஒன்று இருந்துச்சு, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். சவுத் தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து ஒரு எஸ்ஐ, அவர் சிங்கம் படத்தை பார்த்துட்டு பயங்கரமா வந்து முறுக்கெல்லாம் ஏற்றிட்டு அவர் 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கண்ணாடி போடுறது, ஜீப்லேருந்து இறங்குறதுலாம் போட்டுக்கிட்டு இருந்தார். டிக்டாக், அப்போ டிக்டாக் பேன் ஆகல, அப்போல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது வந்து தள்ளுவண்டிக்காரங்க கூப்பிட்டு இந்த நாடு என்ன தெரியுமா அது என்ன தெரியுமான்னு பயங்கரமா இப்படி தான் போடுறதா அப்பன்னு, நாடு முன்னேறதுக்கும் அவர் பாவம் வெள்ளரிக்காய் கடை போடுறதுக்கு என்னையா சம்பந்தம், முதல்ல உன் வேலையே எஸ்ஐ வேலைன்னா உன் வேலை என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சுட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு, செஞ்சேனை ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க எவ்வளோ கட்டுக்கோப்பாக போவாங்க தெரியும், ஒரு 3 லைனில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம கம்யூனிஸ்ட் கட்சி ஊர்வலம், எல்லாம் சிவப்பு சட்டையை போட்டுட்டு அந்த லெஃப்ட் ரைட்டில் என்சிசி மாதிரி போவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த படையை பார்த்தீங்கன்னா எல்லாம் 19 வயசு 20 வயசுன்னு, நார்மலாக திருவிழா தேர் இழுக்கிறது அப்படின்னா சும்மா பசங்களை அதட்டுவோம்ல போலீஸ்காரன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அங்கே போகிற வர பசங்களை அடிக்கிறது, தடியில் வந்து தட்டுறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவங்க வந்து
கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சும்மா விடுவாங்களா, அவங்க வந்து திருப்பி வந்து இவருக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவர் வந்து ரொம்ப பயங்கர சினிமாத்தனமா என்ன பண்றாருன்னா, கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஜல்லி போட்டு சலிச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து விறகு கட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. இவர் சாமி படத்துல வர மாதிரி அந்த ஜல்லில இருந்து ஒரு விறகு கட்டையை எடுத்துட்டு அவங்களை அடிக்க போறாரு. அவங்க ஒரு 50 பேர் சேர்ந்து இவரை துரத்தி தெருவா இவர் ஓடினார் ஒரு 3 கிலோமீட்டருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இந்த ரீல்ஸ் மோகம், இந்த சினிமா கேரக்டர்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது, இந்த அது ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து கீழ்மட்டத்துல வேலை பார்க்குற எஸ்ஐ கான்ஸ்டபிள் வரைக்கும் அது பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சென்ஸ் பண்ணணும். இதை வந்து உடனே அவங்கள வந்து எல்லாத்தையும் கூட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்குன்னு சொல்ல, எல்லோருக்கும் ரீல்ஸ் போடுறதுக்கும் போட்டோ போடுறதுக்கும் அவங்க தனி மனித வாழ்க்கையை வந்து மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இது இந்த மாதிரியாக பிறரை அசிங்கப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதை தாண்டி இனிமேல் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லை போலீஸ்ல ரெக்ரூட் பண்ணா எல்லா செஷனும் எடுக்கிறீங்கல்ல, மக்களுக்கு என்ன உரிமை இருக்குன்ற செஷன் எடுக்கிறோம், நீதிமன்றத்தை எப்படி அணுகிறோம், ப்ரொசீஜர் எப்படி பேப்பர் ஒர்க் பண்ணணும்னு செஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி எதையெல்லாம் நீங்க சமூக வலைதளத்தில் போடலாம், சமூக வலைதளத்தில் உங்கள் பின்பம் என்னவாக இருக்க வேண்டும் ஒரு அதிகாரியாக அப்படின்ற ஒரு கல்வியும் அவர்களுக்கு அரசு கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.